2 நாள் முன்னாடி பரணி கூட அந்த மருத பெண்ணை சேர்த்து பார்த்து அந்த டாக்டர் சரவணை நினைச்சு என்கிட்ட வந்து வம்பிழுத்தான். அதோட போயிடுவான்ட்டு பார்த்தா இப்போ என்னைய தேடி இந்த மலை கோயில் வரைக்கும் வந்திருக்கான்டா. ஏதோ உண்மைலாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். வந்தவன் இனிய பழி வாங்கறதுக்காகத்தான் நின்று இருக்கேன். அவன் இந்த கல்யாணத்துல பூந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணிட்டானா? அவன்லாம் ஒரு ஆளு. அவனுக்காக இப்படி யோசிக்கிறியா? தனியா நிற்கும் போது எவன் வந்தாலும் கவலை கிடையாது. ஆனா இது ரத்னா கல்யாணம். எத்தனையோ வாட்டி தடைப்பட்டு நடக்கிற கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க, அம்மா, அப்பா, தங்கச்சிங்க, இவங்க யாருக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யாருக்கும் எதுவும் ஆகாம அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காகத்தான் பொறுமையா இருக்கேன். இது நம்ம வீட்டு கல்யாணம் சண்முகம். நான் உன் கூட இருக்கேன். இந்த கல்யாணத்தோட காவலுக்கு நானும் பொறுப்பு. சரியா?